தஞ்சாவூர் கணேசன் பேர் சரையர் ரிட்டையர்டு. ஹிப்பா என்ற தான செட்டில்மெண்ட் முஸ்லீம் மதத்தில் எழுதி வைக்கிறாங்க. அந்த சொத்தை தந்தையார் எழுதி வச்சது பிறகு மகன்கார் வேறொரு நாமினியை ஏற்படுத்தி வாரிசு அடிப்படையில் வேற ஒருத்தருக்கு விற்கிறாரு. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு உங்க மதத்தில் எதிர்க்கா? சொத்து பிரச்சனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல எங்களுக்கு வாரிசுரிமை சட்டத்தை பற்றியும் தெளிவா யார் யாருக்கு என்னென்ன சொத்து பங்கு, கணவனுக்கு மனைவி சொத்துல எவ்வளவு பங்கு, மனைவிக்கு கணவன் சொத்துல எவ்வளவு பங்கு, தாய்க்கு எவ்வளவு பங்கு, தகப்பனுக்கு எவ்வளவு பங்கு, சகோதரிக்கு எவ்வளவு பங்கு, சகோதரனுக்கு எவ்வளவு பங்குன்னு எல்லாருக்கும் சொத்து பங்கு எங்க மார்க்கத்தில் உண்டு. ஒரு ஆம்பளை மட்டும்தான் அனுபவிப்பாங்கிறது கிடையாது. அது குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, சொத்துக்கு வாரிசுங்கிற பிரச்சனை ஒருத்தன் உசுரோட இருக்கிற வரைக்கும் வராது. இப்ப நான் ஒரு பல கோடிக்கு அதிபராக இருக்கேன்னு வைங்க, என் புள்ள கேட்க முடியாது, என் பேரன் கேட்க முடியாது, என் கூட பிறந்த யாரும் கேட்க முடியாது. ஏன்? உசுரோட இருக்கிற வரைக்கும் பங்கை தாண்டி பிரிச்சு தான் கேட்பாங்க. வேற சமுதாயங்கள்ல எல்லாம் இஸ்லாத்தில் கேட்க முடியாது. செத்த பிறகுதான் என் சொத்துக்கு வாரிசுகள் சொந்தம் கொண்டாட முடியும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த சொத்துக்கும் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இஸ்லாமியலா தான் எங்களுக்கு இந்தியாவில் இருக்கு. சிவில் சட்டம் முஸ்லீம்களுக்கு தனியா இருக்கு இல்லையா? அந்த சட்டத்தெல்லாம் போய் கேஸ் போட முடியும். கேஸ் போட்டாலும் உன் அப்பன் சொத்து உனக்கு கேட்க இயலாது, தாத்தா சொத்து பேரனுக்கு என்பதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அப்ப என் சொத்துக்கு நான் தான் சொந்தக்காரன், ஒவ்வொருத்தரும் அவன் சொத்துக்கு சொந்தக்காரன். இது ஒரு அடிப்படை. அடுத்து என்னன்னு கேட்டா, உசுரோட ஒருத்தர் இருக்காருல்ல, நான் இருக்கிறேன், நான் இருக்கும் பொழுது நான் என் சொத்தை யாருக்கும் எழுதி கொடுக்காம நான் இறந்துட்டேன்னு சொன்னா என் மகனுக்கு எவ்வளவு, என் மகளுக்கு எவ்வளவு உண்டு எங்க மார்க்கத்தில் ஒரு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் உசுரோட இருக்கையில் என்ன செய்யறேன்னு கேட்டா, ஒரு பள்ளியாசல் எழுதி வச்சுக்கிட்டேன். அல்ல ஏதோ தெருவில் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த எல்லா சொத்தையும் வச்சுக்கன்னு சொல்லிட்டேன். இப்படி சொல்லிட்டு நான் இறந்துட்டேன்னு சொன்னா என் பிள்ளைக்கு அது உரிமை கொண்டாட முடியாது. ஏன்? உசுரோட இருக்கிறதுக்கு நான் தான் சொந்தக்காரன். உசுரோட இருக்கிற வரைக்கும் நான் யாருக்கு எழுதி கொடுப்பேன், யாருக்கு சும்மாவும் கொடுப்பேன், யாரு அதை கேட்க இயலாது அப்படிங்கிற சட்டம் இருக்கிறதுனால, தகப்பனார் இறந்த பிறகு அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே யாருக்காவது வித்திருந்தாலோ அல்லது தானமா கொடுத்திருந்தாலோ மகனாருக்கு அதுக்கு எந்த உரிமையும் மார்க்கத்தில் இஸ்லாத்தில் கிடையாது. கோர்ட்டுக்கு முஸ்லீம் பர்சனல் லாவில் போய் கோர்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த மகன் வித்தது செல்லாது, அவர் வித்ததா செல்லும் என்று சட்டம் வரும். அது உசுரோட இருக்கும்போது எழுதி கொடுத்துட்டு போயிருந்தா தான். பேப்பர் ரீதியா ரெக்கார்டு இல்லாம வாயினால சொல்லியிருந்தாருன்னு வைங்க, அப்ப கோர்ட்டு ஏத்துக்கிறாரு. அதான் விஷயம்.